ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th, 7th பார்த்துட்டோம். இப்போ 8th ஒலிபிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். உயிரொலி அப்படின்னா வவ்வல். AEIOU தான் வவ்வல்ஸ். அதாவது உயிரொலினா வவ்வல். மெய்யொலி அப்படின்னா கான்சனன்ட். எபிகிராஃப்னா கல்வெட்டு. கல்வெட்டுனா எபிகிராஃப். தமிழகத்துல நிறைய கல்வெட்டு இருக்கு. ஸோ எபிகிராஃப்ஸ் அதிகமாக இருக்கு. மூக்கொலினா நாசல் கான்சனன்ட் சவுண்ட். அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி. சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். ஒலியன் அப்படின்னா ஃபோனீம். பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ். ட்ரைபல் பீப்புளை பழங்குடியினர்னு சொல்லுவோம். மலைமுகடுனா ரிட்ஜ். சமவெளினா பிளெயின். இந்த ஏரியா ரொம்ப பிளெயினாக இருக்குன்னா சமவெளியான இடம். வெட்டுக்கிளினா லாக்கஸ்ட். பள்ளத்தாக்குனா வேலி. சிறுத்தைனா லெப்பர்ட். புதர்னா திக்கெட். மொட்டு அப்படின்னா பட். பூல இருந்து மொட்டுல இருந்து தான் பூ வருது. ஸோ பட். நோய்னா டிசீஸ். இப்போ நிறைய டிசீசஸ் இருக்கு. பக்க விளைவு சைடு எஃபெக்ட். என்னதாவது பண்ணால் நம்மளுக்கு அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும். டேப்லெட்ஸ் ஏதாவது எதுவாக இருந்தாலும். நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயோட்டிக். ஒரு பாக்டீரியாவுக்கு எதிரான டேப்லெட்டோ இல்லை ஒரு கெமிக்கலோ தான் ஆன்டிபயோட்டிக். மூலிகைனா ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் மில்லட்ஸ். அதிகமாக மில்லட்ஸ் எடுத்துக்கணும். மரபணுனா ஜீன். எல்லாமே ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜீன்ஸ்ல எல்லாமே நடக்குது. ஸோ மரபணுனா ஜீன். பட்டய கணக்கர் ஆடிட்டர். ஒவ்வாமைனா அலர்ஜி. நிறைய பேர்த்துக்கு டேப்லெட்ஸ்க்கு கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே அலர்ஜி அதிகமாக இருக்கும். நிறுத்தக்குறினா பங்க்சுவேஷன். திறமைனா டேலண்ட். மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். அணிகலன்னா ஆர்னமெண்ட். அணிகலன்னா ஆர்னமெண்ட். விழிப்புணர்வுனா அவேர்னஸ். விழிப்புணர்வுனா என்னது? அவேர்னஸ். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ விழிப்புணர்வு ப்ரோக்ராம். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். கைவினை பொருட்கள் அப்படின்னா கிராஃப்ட். பின்னுதல்னா நைட்டிங். புல்லாங்குழல் அப்படின்னா ஃப்ளூட். கொம்புனா ஹார்ன். முரசு அப்படின்னா ட்ரம். கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசன். கூடை முடைதல்னா பாஸ்கெட்டரி. சடங்கு அப்படின்னா ரைட். நூல்னா த்ரெட். நூல்னா புக்கும் வரும். ஆனால் இந்த நூல் த்ரெட் நூல் சொல்லுவோம்ல அந்த நூல். பால் பண்ணைன்னா டைரி ஃபார்ம். தறினா லூம். சாயமேற்றதுனா டையிங். இப்போ ஹேருக்கே எல்லாரும் டை பண்ணுறாங்க. தையல்னா ஸ்டிச். தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங். ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிடுச்சு அப்படின்னா தோல் பதனிடுதல். ஆலைனா ஃபேக்ட்ரி. ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ். குதிரை ஏற்றம் அப்படின்னா ஈக்விஸ்ட்ரைன். முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர், அதாவது சிஎம். ஆதரவுனா சப்போர்ட். இந்த சேனலுக்கு எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அதான் ஆதரவு அதிகமாக கொடுக்குறது. தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப். அவங்களுக்கு தலைமை பண்பு அதிகமாக இருக்குன்னா அவங்க ஒரு லீடருக்கான குவாலிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ லீடர்ஷிப். கதாநாயகன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஹீரோ, த ஹீரோ. வெற்றினா விக்டரி. வரினா டேக்ஸ். எல்லாருமே டேக்ஸ் கட்டுறோம். சட்டமன்ற உறுப்பினர்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தொண்டு அப்படின்னா சேரிட்டி. பகுத்தறிவுனா ரேஷனல். நேர்மைனா இன்டெகிரிட்டி. 7th இது வரும். நேர்மை இன்டெகிரிட்டி. தத்துவம்னா ஃபிலாசபி. இதுவும் 7th வரும். ஞானினா செயின்ட். செயின்ட் இப்போ நிறைய செயின்ட் இருக்காங்க. செயின்ட் அல்ஃபோன்சா, மதர் தெரசா எல்லாருமே இப்போ செயின்ட். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். இது ஆல்ரெடி பின்னாடி வந்தது. குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ். இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா எல்லாருக்கும் கரெக்டாக கலைச்சொற்கள் கொடுத்து பண்ணுவோம். தான் முனைவர் பட்டம் அப்படின்னா டாக்டரேட். பல்கலைக்கழகம் அப்படின்னா யூனிவர்சிட்டி. அரசியல் அமைப்புனா கான்ஸ்டியூஷன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்?
டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கைனா பிலீஃப்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்துட்டு நம்பிக்கைனா கான்ஃபிடன்ஸ். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல பொறுத்து தான் உங்களோட சக்சஸ் இருக்கு. இரட்டை வாக்குரிமை அப்படின்னா டபுள் வோட்டிங். ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரீமெண்ட். இவ்வளோத்துக்கு அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவேன்னு அக்ரீமெண்ட் அதான் ஒப்பந்தம். வட்டமேசை மாநாடு அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.